கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். பிராபவ வருடம் சித்திரை 1ஆம் தேதி 14/4/2026 வருடக்கணக்கில் இது 40வது வருடம். 4 என்பது ராகுவின் தன்மையை கொண்ட வருடம். இந்த வருடம் காலை 9:32 சூரிய பகவான் மீனத்திலிருந்து அஸ்வினி 1ஆம் பாதம் என்று சொல்லக்கூடிய மேசராசிக்கு பயிற்சியாகி போகிறார். அதுதான் நமக்கு தமிழரோட புது வருடம் பிறப்பதாக நம்ம ஐதீகமாக கொண்டு செல்கின்றோம். சூரியன் நினைவை வைத்து தான் இது நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது ரிஷப லக்னத்தில் விழுகிறது. லக்னம் ரிஷபம், லக்னத்திற்கு 2இல் குரு, 3இல் மாந்தி பகவான், 4இல் தனித்த கேது, அதற்கு பிறகு நேர 10ஆம் இடத்துல சந்திரனோடு சேர்ந்த ராகு, 11இல் புதன் செவ்வாய் சனி, 12இல் சூரியன் சுக்கிரன். இப்போ லக்னத்துக்கு 2 பக்கமும் 2 ராஜ கிரகங்கள் இருக்கிறது. இது சாதகமா பாதகமா? ஏற்கனவே 2021 நடந்த மாதிரி ராகுக்கு அது பிடிக்கல, எல்லா கிரகமும் வந்தது. இது என்ன, ஒரு ஸ்திர ராசியில ராகுவும் இன்னொரு ஸ்திர ராசியில கேதுவும் இருக்காங்க. லக்னத்திற்கு சுகஸ்தானத்தில் கேது இருப்பது சுகபாவங்களை கண்டிப்பாக அது தடை செய்யும். லக்னாதிபதி சுக்கிரன் 12இல் மறைவதும் அவ்வளவு சாதகம் அற்ற தன்மை. குரு பகவான் எப்படி இருக்கான்னு பார்த்தா, குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறான். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்படுவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஏன்னா பெரும்பணம் குரு தானே. பெரும்பணம் குருவும் பாதகத்தில் இருக்கான். சிறு பணம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கான். அப்ப அந்த குரு அந்த 2ஆம் இடத்திற்கு அதிபதி ஆகிய புதன் குருவின் வீட்டில் நீசமாகி போய் இருப்பது சற்று சிந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு எங்களை எல்லாம் தள்ளிடுச்சு. இங்க புதனும் குருவும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. அது நல்ல விஷயம்தான். ஆனால் 2 மற்றும் 5க்கு அதிபதியாகிய புத பகவான் 11ஆம் பாவத்தில் நீசம் பெறுகிறார். நீசம் பெற்று மாரகாதிபதியோடனும் பாதகாதிபதியோடும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். மாரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடனும் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியை தரக்கூடிய நிலை மட்டுமல்ல, இந்த காற்று போக்கில் வரக்கூடிய தன்மையினால், கதிர்வீச்சுகளின் தன்மையினால், நோய்களாலோ வேறு வகையிலோ மனிதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தரக்கூடிய ஒரு விஷயம். இதை கொஞ்சம் மோசமாக தான் சொல்லணும், மனசு வரலனால பின்னடைவுன்னு நான் சொல்கிறேன். அப்படி ஒரு நிலை வராமல் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நான் சந்தோஷப்படுவேன் இந்த விஷயத்தில். ஆனால் அந்த சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், மக்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தை நோக்கித்தான் இந்த நாட்கள் செஞ்சு கொண்டு இருக்கின்றன. இன்னும் ஒரு 20 நாளில் தமிழரோட இத்தனை மாதம் பிறக்க போகிறது. பிராபவ வருடம் பிறக்க போகிறது. ராகுக்கு அது பிடிக்கொள்ள அத்தனை கிரகங்களுமே மாட்டியிருக்கு. எல்லா கிரகம் ஏற்றுக்கிறாரு. இப்போ 2022 கொரோனா வந்தபடி அப்படி தான் ராகுக்கு எல்லா கிரகம் மாட்டிருந்தது. அதெல்லாம் உபயராசியில் வந்தது. இப்போ ஸ்திர ராசியில் வேறு வருகிறது. அப்போ அது நிரந்தரமான ஒரு இழப்புகளை மக்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போதிருந்து மக்கள் உஷாராகி தனது சேமிப்புகள், அது பணமாகட்டும், காசு பணமாகட்டும், ப்ராப்பர்ட்டி ஆகட்டும், இதில் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான பழக்க வழக்கங்களாகட்டும், உணவு வகைகளாகட்டும், இவைகளை தனிப்பட்ட முறையில் சேமித்து வைத்து கொண்டிருந்தால் கொஞ்ச நாளைக்கு தாக்கு பிடிச்சிடலாம். நம்ம என்ன ஜோதிடம்ங்கிறது ஒரு எச்சரிக்கை உணர்வு தானே. இது யாரையும் பயமுறுத்துறதுக்காக சொல்ல வரல. இதை நம்ம இந்த எச்சரிக்கை உணர்வோடு நாம் நடந்து கொண்டோம் என்று சொல்ல போனால், வரக்கூடிய நிகழ்வுகள், வரக்கூடிய கஷ்டங்கள், வரக்கூடிய பிரச்சனைகள் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம். பிரச்சனைகள் வரப்போது உறுதி, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இன்னும் போர் மூலக்கூடிய அபாயத்தை நோக்கி தான் இந்த நகர்வு நகர்ந்து கொண்டிருக்கிற சஞ்சாரம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அதுவும் 4ஆம் இடத்தை தனித்த கேது என்று சொல்லப்போனால் சுகத்தை கண்டிப்பாக கெடுப்பான். சொல்லப்போனால் இன்னும் விரிவாக சொல்லப்படும் சொன்னால், இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் கொஞ்சம் பயணங்களை எச்சரிக்கையாக போகணும். மேடு பள்ளங்களில் ஏறி இறங்கினா 4ஆம் இடம் தாய். கர்ப்பிணி என்றால் அவ்வளோ ஒரு குழந்தைக்கு தாயாக போகிறாள். அந்த தாய் ஸ்தானத்தில் தான் கேது உட்கார்ந்துருக்கிறான். அப்போ என்ன, வண்டியில் ஏறு மாறி வேகத்தில் செல்லும்போது கொஞ்சம் ஏற்ற இறக்கம் அதிகமான மேடு பள்ளங்களை கவனிக்காமல் சென்றால் அதனால் கர்ப்பிணி பெண்களுக்கு பாதிப்புகள் வரும் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இதில் இன்னொரு பெரிய வீக்னஸ் என்னன்னு கேட்டால், சந்திரனோட ராகு சம்பந்தப்பட்டு அவன் சூரியனை வேற அந்த ராகு பார்க்குறான். கேது அந்த குருவை பார்க்கிறாப்புல. அப்புறம் சந்திரன், சூரியன், குருன்னு சொல்லக்கூடிய
முழு முதல் ராஜகிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் அடிபட்டு போயிருக்குங்கிறத சற்று வருத்தத்தோடு சொல்ல வேண்டிய நிலைமையில்தான் இருக்கிறார்கள். இருப்பினும் அனைத்தும் நன்மையாக நடப்பதற்கு அனைவருக்கூடையும் சேர்ந்து நாங்களும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். மனித சமுதாயம் இதெல்லாம் தாங்கும் சக்தியில் இல்லை என்பதை நாம் இறைவனிடம் நம்ம ஒரு அப்ளிகேஷனாகவே வைப்போம். அடுத்தது ராசி ரீதியாக இந்த நிகழ்வுகளை நாம் கண்டிப்பாக பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தவறான உறவில் இருந்து விடுபட, ஆண் பெண் வசியம், செய்வினை ஏவல் செய்ததற்கு திருப்பிவிட, கைத்தொழில் முன்னேற்றம் அடைய, எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை, குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம், புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். இனி ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். மகராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருக்கிறார். 2ல் ராகு சந்திரன், ஒரு கொஞ்சம் அது ஒரு வீக்னஸான விஷயம். 2ல் ராகு அப்படின்னு சொன்னோன்னா அன்னெசரி வேர்ட்ஸ் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு தன்மை, தேவையில்லாத வார்த்தைகளை நீங்கள் உமிழ்வதற்கு உண்டான காலகட்டங்கள் போயிட்டுருக்கு. 2ல் ராகு இருந்தால் சம்பந்தமே இருக்காதுங்க. ஆனால் அடுத்தவனை எப்படியாவது இரிட்டேட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஆமாப்பாயா எல்லாம் ஒரு பெரிய மனசுனா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பேச்சு வந்துடும். ஒரு எரிச்சலை கொடுத்துரும். எதிராளி மட்டம் தட்டணும், எதிராளி சொல்ல விஷயத்தை வீம்புக்குன்னே எதிர்த்து பேசணும். இந்த மாதிரி தன்மைகள்லாம் கொடுக்கும் இந்த 2ல் ராகு இருந்தான்னா. உங்கள் 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறார். சில பேருக்கு வாய் தான் முதலீடு, பொழப்பே அதுதான். இப்போ எங்களை மாதிரி ஜோசியர் போகிறோம், பொழப்பு வாய் தானே, பேசி பேசி தானே உங்களையும் போர் அடிக்கிறோம், நாங்களும் போராடிட்டு இருக்கோம். ஆனால் ராகு சேர்ந்த நாளுக்கு என்ன ஆகிப்போது, கிரகண தோஷம் இருக்கிறது உங்கள் நாக்கில், உங்கள் குடும்பத்தில். அப்போ இந்த வெட்டி பேச்சு, தேவையற்ற பேச்சு பேசலாம், குடும்பத்தையும் பிரச்சனை வரும். ஏங்க சும்மாவே இருக்க மாட்டிங்களா? இதையாவது சொல்லிகிட்டே தான் இருப்பீங்களா? எரிச்சலாகி எவ்வளோதாங்க நாங்களும் பொறுத்துக்கிறது, குடும்பத்தில் சலிப்படைஞ்சிருவாங்க. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த மகராசி நேயர்களுக்கு. ஏன்னா முயற்சி ஸ்தானமே சனி உட்கார்ந்துருக்கிறாப்புல, அந்த சனியோடு உங்கள் ராசிக்கு பாதகாதிபதி செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார். அப்போ செவ்வாய் பாதத்திற்கான அது ஒரு அசட்டு தைரியம், அசட்டு துணிச்சல். இப்போ அந்த ஒரு கட்சியை பற்றி ஒரு சின்ன சின்ன பொண்ணுகள்லாம் அளவுக்கு மீறி வார்த்தைகளை விடுது இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களை போட்டு குழப்பி எடுத்துரும். நீங்கள் எல்லாம் இறங்கிடுவீங்க, தயங்கவே மாட்டேங்க, செய்வீங்க. செஞ்சுட்டு அப்புறம் ஏன்னா இதில் வாயும் சும்மா இருக்க மாட்டேங்க, நம்மளும் பேசாமல் இருக்கணும்னா எதிராலையும் சும்மா இருக்க மாட்டேங்க, எதையாவது நம்மளை உசுப்பேத்தியே ரணகலமாக ஆக்குறாங்க எல்லாரும் அப்படிங்கிற தன்மையில் தான் போய்ட்டுருக்குமே தவிர. மகர ராசிக்கு முழு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் கேந்திர பலம் பெற்று இருப்பது சற்று நல்லது. அங்கு உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி சூரியன் அங்கே உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கான் பாருங்கள், அது கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். கடன் பிரச்சனையை கொடுக்கலாம், அவமானத்தை கொடுக்கலாம், உங்கள் கீர்த்திப்புகளுக்கு பங்கம் விளையும்படி சில விஷயங்கள் நடக்கலாம். இது எல்லாம் நடக்கும். ஆனால் அதே சமயம் 1/6/2026 31/10/2026 வரைக்கும் கடகராசிக்கு பயிற்சி வந்த குரு நேரடியாக உங்கள் ராசியை பார்ப்பது சற்று ஆறுதலான விஷயம். ஆனால் அதே சமயம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் மாந்தி அமர்ந்திருப்பது தொழிலில் பின்னடைவை கொடுக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைப்பீங்க, இன்னொரு விஷயம் செய்ய, ஒரு தொழில் செய்யலாம்னு நினைப்பீங்க, அதுக்குள்ளே வேற ஒன்று மைண்ட் வந்தால் இன்னும் தொழிலில் போய் இறங்க ஆரம்பிச்சிருவீங்க. குடும்பத்தில் நம்ம குடும்பத்தானோரோடு குடும்பத்தில் உறுப்பினரோடு தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு அதன் மூலம் ஒரு வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டங்கள் தான். குழந்தைகளை சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த
1/6/2026 31/10/2026 வரைக்கும் உள்ள ஒரு 5 மாத காலகட்டங்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகளெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய குழந்தைகள். அந்த குழந்தைகள்லாம் பார்த்து வளர்த்துக்கணும். இந்த காலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் கிரகநிலை அவ்வளவு சாதகமாக இல்லை. இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் கேது. அந்த ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகமுமே அடங்கி போச்சு. ஒரு கிரகம் கூட வெளியே இல்லை. இந்த பிரபாவ இடத்துல என்ன லக்ன முகக்குன்னு அதில் தான் இருக்குது. லக்ன முகக்குன்னு ரிஷபத்தை போய் உட்கார்ந்துருக்கு. இது ஒரு வகை கால சர்ப்ப தோஷத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இதனால தான் சொல்கிறேன்னா, பொதுவாகவே பொருளாதார இழப்புகள்லாம் வரக்கூடியது. என்ன காலபுரத்திற்கு 10ஆம் அதிபதி 10ஆம் இடம்தான் உங்கள் ராசி. காலபுரத்தின் ரீதியாக அந்த 10ஆம் இடம் வந்து எம்டியாக உட்காந்துருக்கு. ஏதாவது கிரகமாவது பார்க்குதான்னா இருந்தும் பிறக்கும்போது மாந்தி தான் பார்க்குது. வேறு ஏதாவது ஒரு பாசிட்டிவான கிரகம் பார்த்தா நல்லா இருக்குமே. அந்த குரு பயிற்சியாக இருந்தாலும் ஒரு 5 மாதம் தான் பார்ப்பார். அப்புறம் ஒரு சிம்மராசிக்கு போயிடுறாரு. அது வந்து உங்களுக்கு அவ்வளவு சாதகமான ஒரு காலகட்டங்கள் இல்லை மகர ராசிக்காரங்களுக்கு வந்தது. இருப்பினும் இந்த பிராபவ புது வருடம் பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. சற்று ஆறுதலான ஒரு காலகட்டம் என்று தான் நாம் இதை சொல்லலாம். கொஞ்சம் ஆறுதலான விஷயம் தான் அது. நான் ஆரம்பத்தே சொன்ன மாதிரி கொஞ்சம் வார்த்தைகளை கட்டுப்படுத்துங்கள். ஏதாவது ஒன்று பேரான அவன் கிடக்கிறான்ங்கிற இடம் தான் தோணும். அதை மாதிரி சொல்லிடாதீங்க. சிறு திரும்பும் பல்குத்த உதவும். யார் நமக்கு எப்போ நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, யார் நமக்கு பாசிட்டிவாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கங்கிற சூழ்நிலை எப்போ உருவாகுங்கிறதே நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. அப்போ உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தையும் அந்த குரு பார்ப்பார். 1 ஜூன் 1க்கு மேலே. அப்போ உங்கள் முயற்சிகள் தீவிரமாகும். அங்குள்ள செவ்வாயும் பலப்பெறுகிறார், சனியும் பலப்பெறுகிறார், புதனும் நீசபங்கமாகிறார். இப்போமே உங்கள் ராசியாதிபதியும் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் உள்ள குருவும் 6ஆம் இடத்து பாக்கியஸ்தானாதிபதி புதனும் வந்து பரிவர்த்தனையில் தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அதை குரு பார்க்கும்போது அதனுடைய பவர் கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இல்லையா. அந்த குரு பார்வை பெறும் பொழுது ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து அது கண்டிப்பாக சிந்தித்து செயலாற்றும் தன்மை உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அப்போ கொஞ்சம் யோசிப்பீங்க. யோசித்து ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும். அதே சமயத்தில் 7ல் மாந்திரிக்கு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, தொழில் பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அவசரப்படாதீங்க. யாரும் பார்ட்னர்ஸ் தானே எடுத்தோடனே ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். இவன் தான் கூட இருந்து நம்மளை காலை வாரி விடுறானோ, நமக்கு துரோகம் பண்ணணுங்கிற ஒரு எண்மையெல்லாம் வந்துடும். அவசரப்பட்டுடாதீங்க, யோசித்து செய்யணும். அந்த மாதிரி தன்மைகள்லாம் கண்டிப்பாக இந்த மாந்தி 7ஆம் இடத்துல கொண்டு செய்யும். பொருள் இழப்புகளையும் கண்டிப்பாக கொடுக்குறது சாத்தியக்கூறுகள் உண்டு. அதே சமயத்தில் வந்து அஷ்டமாதிபதி வந்து சுகஸ்தானத்தை உச்சம் பெற்று இருக்கிறதுனால முன்னோர்கள் வழிபாடு குறை வைக்காதீங்க. பித்திருக்கள் வழிபாடு செய்யுங்கள். தாயின் ஆரோக்கியத்தில் சற்று மனதை செலுத்துங்கள். அது உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம். முன்னோர்கள் ஆசீர்வாதம் தான் உங்களை சற்று மேன்மைப்படுத்த வேண்டும். மற்றபடி இந்த மகர ராசிக்காரர்கள் எல்லாருமே திருச்செந்தூர் பக்கத்தில் தென் திருப்பேரைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த தென் திருப்பேரைங்கிற ஊரில் உள்ள பெருமாள் நவதிருப்பதியில் உண்டு புதன் ஸ்தலம். மகர நெடுங்குழைக்காதர்னு சொல்லக்கூடிய பகவான். அந்த தெய்வத்தை நீங்கள் ஒரு முறை சென்று தரிசித்து வந்தால் இந்த மகர ராசிக்கும் ஓரளவு இது சாதகமான ஆண்டாகத்தான் இந்த பராப வருடம் திகழும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.
கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட ஆண் பெண் வசியம் செய்வினை ஏவல் செய்ததற்கு திருப்பிவிட கைத்தொழில் முன்னேற்றம் அடைய எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும்.